இங்க ரஜினின்ற சின்ன பையன் ஹார்மோன் சேஞ்சஸ்னால ஒரு திருநங்கையா மாறிடுறான். அவன் அண்ணனும் தம்பி ஆசைப்பட்ட மாதிரியே வாழ்த்து சொல்லிட்டு அவனை ஒரு பொண்ணாவே வளர்க்குறாங்க. ஒரு நாள் ரஜினி ஒரு அழகான பொண்ணு பார்க்கறான். சோ அவங்க கிட்ட பேச ட்ரை பண்றான். ஆனா அந்த பொண்ணு ஒரு ஆம்பளை தான் பொம்பளை மாதிரி வேஷம் போட்டு வந்து நம்மளை கலாய்க்கிறான்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. இப்ப ரஜினியோட அண்ணன் வந்து இவன் தங்கச்சி தான் தெரியாம பண்ணிட்டான்னு சொல்றான். ஆனா அந்த பொண்ணோட புருஷங்கார அவனோட தம்பியா இல்ல தங்கச்சியானு செக் பண்ணிட்டு வாட நக்கலா சொல்றான். சோ இதனால ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடறானுங்க. இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது எத்தமா தள்ளி விட சடனா வந்த லாரியில் அடிபட்டு ஸ்பாட்லயே அண்ணங்கார இறந்து போயிடுறான். என்னோட அண்ணனை இவன் தான் கொண்டான்னு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பான். ஆனா போலீஸ்காரனுங்க வில்லன் கிட்ட பணத்தை வாங்கிட்டு கொலை கேஸா ஆக்சிடென்ட் கேஸா மாத்தி க்ளோஸ் பண்ணது மட்டும் இல்லாம ரஜினியை லாக்அப்ல போட்டு போலீஸ்காரனுங்க அவகிட்ட தப்பா நடந்துடுறானுங்க. அண்ணன் இல்லாத ஊர்ல வாழ பிடிக்காம மும்பை போய் கம்ப்ளீட்டா தன்னை ஒரு பொண்ணாவே மாத்திக்கிட்டு வந்து அண்ணனை கொண்டவங்க மட்டும் எப்படி சந்தோஷமா வாழலாம், அவங்களை எப்படியாவது பழி வாங்கணும்னு ஒரு பையன் மாதிரி தோற்றத்தை மாத்திக்கிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். சோ அந்த நாள் நைட்டு அண்ணனை கொண்டவனை கொடூரமா கொண்டு அவனோட கார் மேலே தூக்கி போட்டுட்டு போயிடுறா. ரெண்டாவது அவனோட ஒய்ஃபையும் பிளான் பண்ணி கடத்தி உயிரோட பதைக்க பாக்குறான். அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணோட தம்பிக்காரன் வந்து ரஜினியை அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணை காப்பாத்திடுறான்.